நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இனி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட் வச்சுக்கிறோம். என்னடா சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னு. ஆமாம் நண்பர்களே, சூப்பர் மார்க்கெட்டு. உனக்கு சரியாக கணக்கே போட வராதுடா. 1+1 11ன்னு சொல்கிறாள்ரா. நீ எப்படா சூப்பர் மார்க்கெட்டில் வச்சு நடத்த போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கேமில் முழுசாக பாருங்கள் நம்ம எப்படி கணக்கெல்லாம் போடுறோன்னு. சரி, ஓகே நண்பர்களே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி நண்பர்களே, நம்மளை வந்தோடனே ஆப்பிள்லாம் எடுத்து வைக்க சொன்னாங்க. ஆப்பிள்லாம் எடுத்து வச்சிட்டேன். இப்போ இதுக்கு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணணுமா? சரி, ஓகே, நம்ம வந்து மொத்த ரேட்டையும் வச்சுருவோம். யாருக்கு லாபம்? எனக்கு தான் லாபம். மொத்த ரேட்டையும் வச்சு விட்டேன் நண்பர்களே. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட வேண்டியது தான் நம்ம கடையை. சரி, ஓகே, இங்கே என்ன பண்ணுவோம்? இங்கே தான் பில்லிங் போடணுமா? வாங்கம்மா, வாங்கக்கா வாங்க. எங்கள் கடையில் பார்த்திங்கன்னா சூடான சுவையான ஆப்பிள் இருக்குது. இது என்னடா சூடான சுவையான ஆப்பிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெலிவரியில் வருதில்ல நண்பர்களே ஈட்டா. நான் வந்து ஃபிசிக்ஸ்லாம் பார்க்குறவன், அதனால் வந்து அப்படி தான் யோசிப்பேன். ஓகேவா நண்பர்களே, இப்போ உங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட்டு கொடுக்கணுமா? எவ்வளோ? 11 ரூபாய் 20 கொடுக்கணுமா? சரி, ஓகே, குத்து விட்டாச்சு. நாங்கம்மா உங்களுக்கு. ஐயோ போலீஸ் நண்பர்களே. சரி, ஓகே, பேலன்ஸை நம்ம டீசெண்டாக கொடுத்துருவோம். 1 ரூபாய் 20 கொடுக்கணுமா? சரி, ஓகே, இப்போ வந்து அவ்வளோதான். ஓகே, போயிட்டு வாங்க மேடம், இன்னொரு தடவை என் ஷாப்புக்கு வராதிங்க. சரி, ஓகே, இப்போ வந்து இவருக்கும் 11 ரூபாய் 20 கொடுக்கணும் போல். சரி, ஓகே, இப்போ வந்து $11.20 குத்து விட்டாச்சு. இப்போது என்ன பண்ணணும் அடுத்து? கம்ப்யூட்டரில் வந்து என்னடா ஆர்டர் பண்ணணுமா? நான் கூட ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன். நம்ம இஷ்டத்துக்காக ஆர்டர் போட வேண்டியது தான். யார் காசு? எல்லாம் என் காசு தான். சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக ஆர்டர் போட்டதுனால காசுலாம் இதுவும் ஆகாதான். நம்ம வந்து கம்மியாக குறைச்சி கொஞ்சம் ஆர்டர் போட்டிருக்கேன். இதோ பாருங்க, மேலே டைமிங் கட்டுது. எனக்கு அவ்வளோ கம்மியாலாம் வந்தால் பத்தாதுரா, எனக்கு வேகமாக வரணும். அதனால் நான் வந்து அந்த ஸ்பீடு இதுவை கொடுத்துட்டேன். ஸோ ஓகே, இது என்னதுன்னு தெரியலையே. கெலாக்ஸா? வாங்க, என் கடையில் பாருங்கள் கெலாக்ஸ் இருக்குது. உங்கள் பசங்களுக்கு வாங்கின்னு போய் குத்திங்கன்னு வைங்களேன், சோட்டா பீமியே மிஞ்சிருவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். இதோ பாருங்கள், சொன்னோன்னே ஒருத்தர் வந்து வாங்குறாரு பாருங்களேன். அக்கா நீங்களும் வரீங்களாக்கா? நீங்களே பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க, உங்கள் பசங்களுக்கு வாங்கிட்டு போகிறீங்க. சரி, ஓகே, அதெல்லாம் நம்மளுக்கு கேட்கக்கூடாது. அப்புறம் கஸ்டமர் வந்து அந்த போலீஸ் அக்கா வந்தாங்களே, போலீஸ் அக்கா வந்து நம்மளை பிடிச்சின்னு போயிடுவாங்க. சரி, ஓகே, என்னடா பண்ணுற? கடைக்கு கஸ்டமர் வந்தால் நீ வந்து ஐயோ நண்பர்களே, சொல்லும் போதே போகிறாங்க. போலீஸ் நீங்கள் பார்த்து போங்க, இன்னொரு தடவை என் கடைக்கு வாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இவருக்கு பில் போட்டு கொடுத்துருவோம். என்ன பண்ணணும் இவருக்கு? இப்போது வந்து 1 ரூபாய் 42 கொடுக்கணும். ஸோ ஓகே, 42 சென்ட் தானே சார்? கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போங்க. எனக்கு வந்து கணக்கு போட தெரியாது, நான் வந்து பொறுமையாக தான் போட்டு தருவேன். இது வந்துட்டாங்க அந்த அக்கா இந்தாங்கக்கா, உங்களுக்கு வந்து 12.84 கொடுக்கணுமா? ஸோ ஓகே, குத்துட்டா போச்சு. இப்போ வந்து கரெக்டாக கொடுக்கணும். அக்கா உங்களுக்கு வந்து நான் 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு தரலாம் தாங்க இருந்தேன், ஆனால் நீங்கள் வந்து நியாயமாக இருப்பீங்கன்றதுனால நான் உங்களுக்கு கரெக்டாகவே கொடுத்து விட்டுறேன்க்கா. சரி, ஓகே, இது வந்து இவர் பாருங்களேன், ஒரே ஒரு இது வாங்கிட்டு ஏடிஎம் கார்டு கொடுக்குறாரு. சார் நீங்கள் மாசு சார், நீங்கள் ஏடிஎம் கார்டெலாம் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? சரி, ஓகே, நம்ம பாயிண்ட் வைக்காமலே அது பாட்டுன்னு போட்டுனுக்குறோம். பாயிண்ட் வைடா கரெக்டாக நண்பர்களே. ஏடிஎம் கார்டு கரெக்டாக பாயிண்ட் வச்சு தான் போடணும் போல். சரி, ஓகே, இது என்னடா இது கதையாகுது? ஸ்வைப் பண்ணோடனே அந்த டோட்டல் காமிச்சிரும்ல. நான் வந்து இதில் கரெக்டாக போடணுமா? என்னங்க இது? எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. அவங்க பாஸ்வேர்டு கூட போட மாட்டாங்கங்க. சரி, ஓகே, இப்போ வந்து இந்த மறுபடியும் ஒரு அக்கா வந்துக்கிறாங்க. அக்கா உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா 1 ரூபாய் கூட போட்டு தர மாட்டேன், ஏன்னா என் ஏடிஎம் மிஷின் போய் சொல்லாது. ஸோ ஓகே நண்பர்களே, டே 1 கம்ப்ளீட்டடா? லெவல் 2 போயிட்டுருக்கோம். ஸோ ஓகே, டே 1 2 நீனு. ஸோ ஓகே, லெவல் 2 வந்துட்டோம் நண்பர்களே நம்ம இப்போது. சரி, இப்போது இவங்களுக்கும் நம்ம போட்டு கொடுத்துட வேண்டியது தான் பில்லு. பொருள்லாம் காலி நண்பர்களே, அந்த கெலாக்ஸ்லாம் காலி. சரி, இப்போ நான் போயிட்டு மறுபடியும் அதை ஆர்டர் பண்ணணுமா? இவங்கள பார்த்துட்டு அந்த குண்டே ஒருத்தர் இருக்கிறான்ல, அவனையும் முடிச்சுட்டு நம்ம போயிட்டு ஆர்டர் போடலாம். ஓகேவா நண்பர்களே? சரி, ஓகே, இப்போ வந்து குண்டா இரா, அண்ணன் வந்து உனக்கு போட்டு தந்துட்டு அண்ணன் போயிட்டு ஆர்டர் போட்டு வரேன். சரி, ஓகே, சார் நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் போயிட்டு எனக்கு எல்லாம் காலியாக இருக்குதுன்னு பார்த்து ஆர்டர் போட்டு வரேன் சார். சரி, ஓகே, இது ஏதோ தொட சொன்னானுங்க. என்னதுரா இது? இதெல்லாம் ஆடு பார்த்து வர்றதா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க. ஆடு பார்க்காம சுயமாக சம்பாதிக்கிறவன். சரி, ஓகே, ஆடு பார்க்காம நம்ம வந்து சம்பாதிக்கணும் நண்பர்களே.
சரி இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், எல்லாமே ஆர்டர் தான் போட்டுட்ருக்கேன். ஆனால் வந்து 60 ரூபாய்க்கு மேலே தாண்ட மாட்டுது. ஃபஸ்ட்டு வந்த போதும் 60 ரூபா தான் வந்தது, இப்போ இருக்கும் போதும் 60 ரூபா தான் இருக்குது. சரி ஓகே, இந்த அங்கிளுக்கு பில்லை போட்டுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். நிறைய பேர் இருக்காங்க. சரி ஓகே போடு. அவ்வளோதான் நண்பர்களே, அந்த அங்கிளையும் அமுச்சு விட்டாச்சு. இந்த போலீஸ் அக்கா தான் இப்போது இந்த அக்காவுக்கு நம்ம பில்லை போட்டு அமுச்சு விட்றதுக்குள்ளே ஏதோ காட்டுச்சு. சரி ஓகே, இந்த போலீஸ் அக்காவுக்கும் நம்ம பில்லை போட்டு அமுச்சு விட்ற வேண்டியது தான். அக்கா இன்னொரு தடவை என் கடைக்கு வாங்கக்கா ப்ளீஸ்க்கா, நீங்கள் வந்தால் தான்க்கா தைரியமாக இருக்குது. நிறைய பேர் சுற்றுறானுங்கக்கா என்கிட்ட காசை கொள்ளையடிக்கிறதுன்னு பேக்கெட்டில் கன்று வச்சுக்கின்னு. நீங்களும் அடிக்கடி என் கடைக்கு வாங்கக்கா, அப்போ தான்க்கா பொருள்லாம் வேகமாக சேல் ஆகும். இவங்க தான் நண்பர்களே எப்படி சொல்கிறதுனா ஒரு சமையல் செய்து அந்த மாதிரி நிறைய புதுவிதமான டிஷ்ஷு செய்கிறவங்க மாதிரி இருக்காங்க இவங்க வரலாம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு. ஒரே ஒரு கெலாக்ஸ் வாங்கிறதுக்காக அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தீங்க. சரி ஓகே, இப்போ வந்து வாட்டர் பாட்டில் வந்துக்குது. ஆனால் வாட்டர் பாட்டில் எங்கே வைக்கணும்னு தெரியாதே. என்ன அது ஸ்டோர் ரூம், அது வாட்டர் பாட்டில் எங்கடா வைக்கணும் நண்பர்களே? எதுலேயும் வைக்க முடியல நண்பர்களே வாட்டர் பாட்டில். சரி ஓகே, நம்ம வந்து கீழே போட்டுற வேண்டியது தான். இப்போ எப்படி நான் கீழே கூட போடுவேன். இது க்ளோஸு. இங்கே வச்சிடலாமா கீழே? சரி ஓகே, ஒரு ஓரமாக இப்போது ஃப்ரிட்ஜு வாங்கணும். ஃப்ரிட்ஜ் வாங்கினா தான் வாட்டர் பாட்டில் வைக்கணும். ஃப்ரிட்ஜு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போது எங்கடா ஃப்ரிட்ஜு நண்பர்களே? ஃப்ரிட்ஜையே காணும் நண்பர்களே. எங்கடா ஃப்ரிட்ஜு? ஐயோ, துடைக்கிறது தாங்குது. இது என்னது இது ஓரமாக அது இருக்குது பார்த்தீங்களா நண்பர்களே? இதை தான் வாங்கணும். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட காசு இல்லை. 500 ரூபா கேட்குறானுங்க. அது பக்கத்தில் இருக்கிறது 250 ரூபா தான். அந்த 250 ரூபா கொடுத்து நான் வந்து வாங்கணும். அது வந்து காசு சேர்க்கணும். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம ஆர்டர் போட்ட ப்ராடக்ட்லாம் வருதான்னு கூட தெரியலையே. ப்ராடக்டா? சூப்பர் மார்க்கெட்டுக்கு எதுக்குடா ப்ராடக்ட்டு? ஸோ ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னீங்களேன், எனக்கே தெரியல. எதனா ஒன்று ஆர்டர் போடுவோம். 61 ரூபா இருக்குல்ல, எதனா ஒன்று ஆர்டர் போட்டு விடுவோம். ஏன்னா அது வர டைம் வரலும் நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டை கவனிச்சிப்போம். ஓகேவா நண்பர்களே? வேறு எதுவும் வேலை தெரியல நண்பர்களே எனக்கு. வேறு என்ன பண்ணுறதுன்னே புரிய மாட்டுது இந்த கேமில். எதனா ஒன்று ஆர்டர் போட வேண்டியது தான். அவ்வளோதான், ஆர்டர் போட்டேன். பாருங்கள், நம்ம பேங்க்கு அக்கௌண்ட்டு பேலன்ஸ் 0. சரி ஓகே, பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா க்ளோஸில் இருக்குது. இதுவும் எதுவுமே இல்லை நண்பர்களே. ஸ்டாக் எதுவுமே இல்லாததுனால கடை க்ளோஸில் தான் இருக்கும் போல். சரி ஓகே, இது வந்து பட்டர் மாதிரி இருக்குது மேலேருந்து பார்க்க. இதுவும் ஆனால் கெலாக்ஸ் தான். சரி ஓகே, இப்போது ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ண முடியல. டேவை என்ட்டு பண்ணோம் நண்பர்களே. டே 1 கம்ப்ளீட்டட். ஓகே சூப்பர். சரி நண்பர்களே, டே 1 இப்போதைக்கு நம்ம முடிச்சாச்சு. 4-2க்கு நம்ம போயிட வேண்டியது தான். வந்தாச்சு நண்பர்களே, 4-2. சரி ஓகே, இப்போ வந்து புதுவிதமான கஸ்டமர்ஸ் யாருன்னா வராங்களா பார்க்கலாம். அக்கா, நீங்கள் வரும்போதே பின்னாடி பார்சல்லாம் வருதுக்கா. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம இதெல்லாம் இங்கே வச்சிட வேண்டியது தான். இதுக்கெல்லாம் ப்ரைஸ் செட் பண்ணணும்ல. ஓகே, இந்த ப்ரைஸ் வந்து நம்ம கொஞ்சம் இதுவாக வச்சுப்போம் நண்பர்களே. ஏன்னா அவங்களுக்கும் வாங்குகிற மாதிரி இருக்கணும்ல. நம்ம என்ன வச்சாலும் வாங்குறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நம்ம கடைக்கு நிறைய பேர் வரமாட்டானுங்க. மொட்டை நௌரியா, இங்கே ப்ரைஸை செட் பண்ணணும் நான். சரி ஓகே, இந்த 2 பொருளுக்கு மட்டும் ப்ரைஸு சும்மா லிமிட்டடாக வைப்போம். மிச்சம் எல்லாத்துக்கும் தூக்கி விட்ருவோம் ப்ரைஸை. இதெல்லாம் ஆப்பிள்லாம் ஆல்ரெடி ப்ரைஸ் வச்சது தான் வரும் ஆப்பிளுக்கு. நம்ம வேணுன்னா மாற்றிக்கலாம், நம்ம மாற்ற மாட்டோம். சரி ஓகே, இப்போ வந்து இந்த ஆப்பிளையும் எத்தனை போய்ட்டு கீழே வச்சிடலாம். வெய் இன்னும் ஒரு ஆப்பிள் இருக்குடா. ஒரு ஆப்பிள் வச்சோன்னா நம்மளுக்கு இடம் பத்தாது நண்பர்களே, ஸ்லாட்டு. சரி ஓகே, எண்ணெய் பாட்டிலா? எண்ணெய் இருந்தால் வச்சுக்கோ. அவ்வளோதான், எண்ணெய் பாட்டில் வச்சாச்சு. இன்னும் 2 இருக்குது, அவ்வளோதான் வச்சு விட்டாச்சு. இப்போ வந்து இதையும் குப்பை தொட்டியில் போட்டுற வேண்டியது தான். இந்த ஆரஞ்சு பழத்தை எடுத்துன்னு போயிட்டு நண்பர்களே, அந்த ஒரே ஒரு ஆப்பிளை மட்டும் வச்சு நான் வந்து அவசரப்பட்டுட்டேன். சரி ஓகே, இப்போ வந்து இந்த ஆரஞ்சு இதுவும் எடுத்துன்னு போய் போட்டாச்சு. இப்போ வந்து இன்னொரு ஆரஞ்சு இது இருக்குது, ஆனால் நம்ம இதில் வைக்க முடியாதுன்ற காரணத்தினால் நான் வந்து இந்த ஆரஞ்சு இதுவை ஓரமாக வச்சிடுறேன். அப்புறம் இந்த சிப்ஸ் பாக்கெட்டையும் ஓரமாக வச்சிடுறேன். சிப்ஸ் பாக்கெட்டாக கெலாக்ஸா? ஏதோ ஒன்று, ஏதோ சிப்ஸோ கெலாக்ஸோ. இது என்னடா பட்டர் மாதிரி இருக்குது? பட்டர் தானா? இதையும் நம்ம வந்து ஓரமாக இந்த சைடு எல்லாத்தையுமே இந்த சைடு வச்சிடலாம். ஏன்னா வரவங்க வந்து வாங்குவாங்கல்ல, எல்லாத்தையுமே இந்த சைடு வச்சிட்டா வாட்டர் பாட்டில் கூட நம்ம இந்த சைடு திறந்து வச்சிடலாம். ஏன்னா வரவங்க வாங்கினா கூட நம்மளுக்கு தானே லாபம் அப்படின்னு பார்த்தா கூட நான் இந்த சைடு வச்சுட்டேன். சரி ஓகே, இந்த சிப்ஸ் பாக்கெட்டை வந்து இங்கே வச்சிடலாம். ஓகே, கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நேரம் பில் போட்டு வரேன்களே. இவங்க நிறைய பேர் இருக்காங்க, பில் போட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, இவங்க எல்லாருக்குமே பில் போட்டு விட்டாச்சு. இப்போ வந்து நைட்டும் ஆகிடுச்சா, அதனால் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த இதுவெல்லாம் வந்து ஃபில் பண்ணி விட்டு நம்ம ஷாப்பை க்ளோஸ் பண்ணுற போகிறேன்.
இருங்க இதை வந்து ரேட்டை ஃபிக்ஸ் பண்ண சொன்னானுங்க. ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ வந்து இந்த டப்பாவை எடுத்துன்னு போய் குப்பை தொட்டியில் போட்டு தான் அந்த குப்பையை எடுக்க முடியுமா? கீழே குப்பை இருந்தது நண்பர்களே, தான். சரி ஓகே, இந்த குப்பையை வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போது இதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம குப்பை தொட்டியில் போடணும். குப்பை தொட்டியில் போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இந்த ஆரஞ்சு எடுத்துன்னு போயிட்டு வச்சிடலாம் நண்பர்களே. ஏன்னா ஆரஞ்சு ஸ்லாட்லாம் காலியாக தான் இருக்குது. இப்போ நான் எதுக்கு அசம்பிள் பண்ணியிருக்கேன்னா நம்மளுக்கு டே 3க்கு தேவையில்ல. அதனால தான் இப்போது அடுத்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னு இதை எடுக்க முடியாது. இதை மட்டும் எடுத்துன்னு போய் நம்ம ஃபில் பண்ணி விட்டுடலாம். ஓகேவா நண்பர்களே? ஓகே, இப்போ வந்து இங்கே ஃபில் பண்ணி விட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? இதை எடுத்துன்னு போய் குப்பை தொட்டியில் போடணும். வேறு டப்புன்னு எதனா வேலையை சொல்லுங்கள். இது க்ளோஸ் ஆயிடுச்சு நண்பர்களே. நம்ம டேவை முடிக்க வேண்டியது தான் இவங்களுக்கெல்லாம் பில் போட்டு. ஓகே, அவ்வளோதான் நண்பர்களே. எல்லாருக்கும் பில் போட்டு முடிச்சாச்சு நண்பர்களே. இதோட இந்த நாளை நம்ம முடிச்சிக்கலாம். நம்ம வந்து டே 3ல் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இது டே 2 கம்ப்ளீட்டட். ஓகே, கீப் பிளேயிங். ஓகே நண்பர்களே, நம்ம டே 3 வந்தாச்சு. இப்போ வந்து இதில் என்னென்ன பண்ண போகிறோன்னா கடை கொஞ்சம் அப்கிரேட் பண்ண போகிறோம். என்னடா கேட்குற? என்னடா சொல்கிற? ஐயோ வாய் வேறு வளருது. பாருங்க, அதுவே அப்கிரேட் ஆகிடுச்சு நண்பர்களே. இப்போ வந்து இதில் போட்டால் வந்து காசு வருமா நம்மளுக்கு? எப்போ 10 சென்ட் வந்திருக்கு இப்போதைக்கு. சரி ஓகே, வாய் வேறு வளருதே நண்பர்களே. கடையில் வந்து ரொம்ப வேலை பார்த்ததுனால பாருங்கள் இங்கே வந்து தான் ஷாப்பிங் பண்ணுவாங்களாம். ஸ்டோர் ரூமில் ஏன் போக முடியலன்னு தெரில. சரி ஓகே, இது வந்து ஓனர் இது பண்ணியாச்சு. ஓ நண்பர்களே, நம்ம வாங்கிட்டோம் நண்பர்களே வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு. சரி ஓகே, சூப்பர். இப்போ வந்து நம்ம வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு வாங்கினதுனால நம்ம வந்து வாட்டர் பாட்டிலும் வாங்கினோம்ல. அதனால் வந்து வாட்டர் பாட்டிலுக்கு தேவையான இதுவும் மட்டும் வாங்கிப்போம். ஓகேவா? இப்போது அந்த இடத்துல வைக்கிறதுக்கு அந்த இது எப்படி சொல்கிறதுனா அந்த இடத்துல வைக்கிறதுக்கான பொருட்கள் மட்டும் வாங்கிப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பழம்லாம் வேணும். ஏன்னா பழம்லாம் தான் நம்ம கடையில் அதிகமாக ஷாப் ஆகுது. அப்படி யோசித்தா நம்மளுக்கு பழம் வேணும். அப்புறமா ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம பழத்தை அதிகமாக ஆர்டர் போட்டோம். காசு இல்லாத காரணத்தினால் எதையாவது ஒன்று மைனஸ் பண்ணி ஆகணும். அதில் மைனஸ் பண்ணிட்டு ஷாப்பிங் போட்டு விட்டேன். இன்னும் 19 ரூபா இருக்குது. ஆப்பிள் போடலாம், ஆப்பிள் ஆரஞ்சு போடலாம். சரி ஓகே, 19 ரூபாய் ஆப்பிள் ஆரஞ்சு போட்டால் கரெக்டாக தான் இருக்கும் நம்ம பட்ஜெட்டுக்கு. போட்டு விடு அவ்வளோதான். யாருக்கு லாபம்? எனக்கு தான் லாபம். சரி ஓகே, இப்போ வந்து 4 ரூபா இருக்குது. 4 ரூபாயிலையும் போட்டு விடு. என்ன வரும்? ஒரு ஆரஞ்சு பழம் மட்டும் வாங்கிப்போம். அவ்வளோதான் நண்பர்களே. பேலன்ஸ் 2 ரூபா. இது என்னான்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், அந்த வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு. ஓகே, இப்போ வந்து இது எந்த சைடு வைக்கிறது தெரிய மாட்டுதே. ஓகே, இங்கே வச்சா வாய்ப்பு இல்லை. இப்படிக்கா வச்சு திருப்பி விட்டுடலாம் நண்பர்களே நம்ம. சரி, இப்படிக்கா வச்சு திருப்பி விட்டாச்சு. இப்போ வந்து இதை வாட்டர் பாட்டில் எடுத்து நம்ம இது உள்ளே ஃபில் பண்ணிவிடுவோம் நண்பர்களே. ஐயோ ஷாப் கீப்பராக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு இப்போ தான் எனக்கு புரியுது. சரி, பாட்டிலுக்கு 10 ரூபான்ற மாதிரி பாட்டிலுக்கு காசு போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணோன்னா கஸ்டமருக்கு வெயிட் பண்ணணும். கஸ்டமருக்கு வெயிட் பண்ணி அவருக்கு பில்லுலாம் போட்டு விட்டு அமுச்சு விட வேண்டியது தான் நண்பர்களே. இப்போ வந்து கஸ்டமர் யாருன்னா வராங்களா? இல்லை, ஓப்பன் பண்ணி விடணுமா? ஓப்பன் பண்ணாமல் கஸ்டமர் யார்? நண்பர்களே, அந்த அக்கா வந்து அந்த கடைக்கு போக பார்த்தது. நான் வந்து அந்த அக்காவை பிடிச்சி, அக்கா வாங்கக்கா, என் கடையில் நிறைய இருக்குது, இப்போ தாக்கா கடையே ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன்னா அந்த அக்கா வந்து வந்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம இங்கே இதில் நிரப்ப முடியல. சரி ஓகே, இங்கே இதை கீழே வச்சுருவோம். ஃப்ரிட்ஜு பரவாயில்ல நண்பர்களே, பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த அங்கிள் வந்து எடுத்துனுக்கிறாரு எல்லாத்தையும். அங்கிள் என்ன எடுத்துனுக்கிற? திருடுறியா? ஒழுங்காக போயிட்டு பில்லை போட்டுன்னு போகிறேன். ஓகேவா? ஒரு மூஞ்ச பார்க்கவே சரியில்லையே. சரி, இந்த வாட்டர் பாட்டிலு நம்ம ஆர்டர் போட்டோம்ல, இதையும் எடுத்து இதில் வச்சாச்சு. இன்னொன்று இன்னும் இருக்கா? இன்னொரு வாட்டர் பாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஆர்டர் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அடுத்து இதுன்னு இதுவும் வாட்டர் பாட்டில் இல்லை, வேறு ஏதோ இது. அப்போனா வாட்டர் பாட்டிலில் நம்ம ஒன்று தான் ஆர்டர் போட்டிருக்கோம், ஒன்று கேன்சல் பண்ணிட்டுருக்கோம். அதான் நண்பர்களே இருக்கும். சரி, வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே, இங்கே இதை வச்சிட வேண்டியது தான். இங்கே வச்சுட்டு நம்ம போய் பில்லு போட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க, வெளில போயிட்டு போகிறாங்க. நான் அப்புறம் இந்த பில்லெல்லாம் போட்டு கண்டினியூ பண்ணுறேன் நண்பர்களே. சரி ஓகே, அங்கிள் உங்களுக்கு பில்லு போடணுமா? சரி நண்பர்களே, நம்ம வந்து ரொம்ப நேரமாக பில்லு போட்டிருந்தேன். ஒரு 4 நிமிஷத்துக்கு மேலே பில்லு போட்டேன் நண்பர்களே. இவரை முடிச்சுட்டு நம்ம வந்து என்னோடய கடைக்கு பக்கத்தில் இருக்க எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறேன். ஓகேவா நண்பர்களே? இருங்க, நான் போயிட்டு கடைக்கு வெளியே க்ளோஸ் போட்டுற வேண்டியது தான் நம்ம கடையை. அவ்வளோதான். பார்த்தீங்களா சூப்பர் மார்க்கெட் எப்படி சூப்பராக இருக்கா? அந்த வானம்லாம் வேறு லெவலாக கார்ட்டூன் மாதிரியே இருந்ததா? சரி நண்பர்களே, நம்ம கடையை சுற்றி என்னென்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். சினிமா தேட்டரா பக்கத்துலேயே? போர் அடிச்சு நம்ம கடைக்கு வந்து எதனா வாங்கின்னு போயிட்டு அப்படியே சினிமாவில் உட்காந்து பார்ப்பாங்க போல். சரி, பார்க்கட்டும்.
சரி நண்பர்களே, நம்ம அப்படியே சுற்றி முற்றி நம்ம கடைக்கு போவோம். சரி ஓகே நண்பர்களே, நம்ம அப்படியே சுற்றிக்கினே இந்த கேம் ப்ளே வீடியோ முடிச்சிடலாம். இத்தோட இந்த கேம் ப்ளே வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம் நண்பர்களே. இந்த கேம் ப்ளே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்காக ஒரு லைக் போட்டுருங்க. எனக்காக இல்லைனா கூட நான் கஷ்டப்பட்டு இல்லைன்னா இந்த கேம் ப்ளேக்காக வச்சு ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா. அப்புறம் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்களா வைங்களேன், மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போயிட்டு வரேன். பாய் 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 பாய்.